விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயற்கையோட நண்பன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பூச்சிகளை மட்டும் தான் சொல்ல முடியும். என்னடா திடீர்னு பூச்சிகள் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளை பற்றி படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா, எந்தெந்த பூச்சிகள் நோயை தாக்குது அப்படின்னு சொல்லி படிக்க போகும்போது நிறையா பூச்சிகளை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பூச்சிகள் தான் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையின் ஒரு பாதுகாவலர் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். ஸோ இந்த சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், பூச்சிகளால் இயற்கைக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து நம்ம பார்க்க போகிறோம். பகவத்கீதையில் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அத்தியாயம் 47 சொல்லியிருப்பாங்க, கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். ஒரு விஷயம் நம்ம ஒரு வேலையை செஞ்சு அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கல, இல்லை அதுக்கான ஊதியம் சரியான அளவில் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு வார்த்தையை எப்பயுமே பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு சரியாக பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பூச்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட வேலையை செஞ்சுட்டு அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா, அது வந்து பூச்சிகளுக்கு சரியாக பொருந்தும். பூச்சிங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி நம்மள நிறையா பேருக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ அதுங்களோட வேலைகளை செஞ்சிருது. அது என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்க்க போகிறோம் பூச்சிகளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, பூச்சி வந்து பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பூச்சிகளை பார்த்தாவே நம்ம வந்து பயந்து போயிடுறோம். இந்த வண்டு, தேனி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூச்சினத்தில் தான் வரும். சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பயப்படுத்துறதுக்காகவே படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. நாம் உருவாகிறதுக்கு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தோன்றி வாழ்ந்துக்கிட்டு தான் வருது இந்த உலகத்தில். இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா அதுங்களோட வினோதமான உருவங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பயத்தை கொடுக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு சிலர் தான் வந்து நிறையா பேர் வந்து பூச்சிகளை பார்த்து பயப்படுறோம். நிறையா பேர் சொல்ல முடியாது, ஒரு 10 பேர் 15 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகளையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஓகேங்களா, நம்ம நாட்டோட வெப்பமண்டலத்தில் இருக்கிறது பல வகையான பூச்சிகள் இருக்குது. இன்னமும் தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. நிறையா பூச்சி இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. மனிதர்களாகிய நாம் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பூச்சினாவே வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளால் நமக்கு இடைஞ்சல் கிடையாது, நம்மளால தான் பூச்சிகளுக்கு இடைஞ்சல் அப்படின்னே சொல்லலாம். இப்போ உதாரணமாக எடுத்துகிட்டோம், நம்ம விவசாயம் பண்ணுறோம். விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி தாக்குது அந்த பூச்சி தாக்குதுன்னு சொல்லி களைக்கொல்லி அடிக்கிறோம், அந்த பூச்சிக்கொல்லி எல்லாமே அடிக்கிறோம். இதனால் அந்த பூச்சிகள்லாம் இறந்து போயிடுது. நிறைய பூச்சிகளால் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் நம்ம பயிருக்கும் இருக்குது, விவசாயத்துக்கு இருக்குது, நமக்கு இருக்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுக்கு இருக்குது. இந்த பூச்சிகள் அதிகமாக சரியான அளவில் இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா வயல்களை தாக்கக்கூடிய நோய்கள் வந்து அதிகம் தாக்காது அப்படிங்கிற விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பூச்சிகளை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த சீரியஸில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.